இன்னைக்கு நம்ம கார்டன் டு டூ லிஸ்ட்டில் இருக்கிறது ரீபாட்டிங், ஹார்டனிங், சீட் ஸ்டார்டிங். நம்ம மார்ச் மாதம் விதை போட்டோம் இல்லையா, மார்னிங் க்ளோரிஸ், அவங்களாம் அழகாக வளர்ந்து ரீபாட்டிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் கொடி வெரைட்டியை சேர்ந்தவங்கன்றதுனால அப்படியே விட்டுட்டோன்னா அடுத்த வருஷம் திரும்ப கண்ணா பின்னான்னு முளைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால தான் நான் வந்து கண்டெய்னர் கார்டன் பிளான் பண்ணியிருக்கேன் இந்த வருஷம். இந்த மார்னிங் க்ளோரிஸ் எல்லாம் பிங்க் அண்ட் பர்பிள் கலர், அதனால வந்து அது கூட கொஞ்சம் ஒயிட் சேர்ந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு மூன் ஃப்ளவரையும் நம்ம வந்து இதுலேயே வைக்க போகிறோம். இது வந்து மோர் ஆர் லெஸ் 20 inch டயமீட்டர் இருக்கிற பாட். இது ரொம்ப பெரிய பாட். மார்னிங் க்ளோரிஸோட ஸ்பேசிங் பார்த்தோன்னா ஆவரேஜாக 5 inch விடலாம். மூன் ஃப்ளவரோட சேர்த்து பட்டாணி, பீன்ஸ் ரெண்டுமே முளைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பட்டாணியை வந்து ஹார்டன் ஆஃப் பண்ணிட்டு இருக்கோம். இண்டோர்ல முளைச்ச பிளான்ட்டை சடனா வெளியில வைக்கும் போது செடிக்கு வந்து பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா டெய்லி 1 மணி நேரம் வெளியில வைக்கணும். கிராஜுவலா அப்படியே 4 மணி நேரம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம நட்டு வைக்கும் போது ஒன்னு அதுக்கு பெரிய ஷாக் இருக்காது. பீன்ஸ் இந்த தடவை கொஞ்சம் முன்னாடியே போட்டாச்சு. வழக்கமா தோட்டத்துல அப்படியே போட்டுருவோம், இண்டோர் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். நான் ஹர்ப் கார்டன்ல 2 பேட்சா கொத்தமல்லி விதை போட்டிருக்கேன். 1 வீக்ல பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.